புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சுக்கிரன் ஒருவரின் வாழ்க்கை மற்றும் குணாதிசயங்களில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இது பெரும்பாலும் காதல், உறவுகள், கலை மற்றும் அழகு ஆகியவற்றில் நாட்டத்தை அதிகரிக்கும். அவர்கள் பொதுவாக அழகாகவும் கவர்ச்சியாகவும் மற்றவர்களுடன் பழக இனிமையாகவும் இருப்பார்கள். கலை மற்றும் இசை மீதான ஆர்வம் இருக்கும். இவர்கள் உறவுகளில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள், ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படவும் வாய்ப்புள்ளது. புனர்பூசத்தின் முதல் பாதத்தில் சுக்கிரன் இருக்கும்போது அதன் தாக்கடையாக இருக்கும். இது ஒருவரின் காதல் வாழ்க்கை மற்றும் உறவுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். காதல் மற்றும் உறவுகள். சுக்கிரனின் தாக்கம் காதல் மற்றும் உறவுகளில் அதிக நாட்டத்தை உருவாக்கும். இவர்கள் தங்கள் துணையுடன் அதிக நெருக்கம் மற்றும் அரவணைப்பை விரும்புவார்கள். கலை மற்றும் அழகு. சுக்கிரன் கலை மற்றும் அழகுக்கான விருப்பத்தை அதிகரிக்கும். இவர்கள் இசை, நடனம், ஓவியம் போன்ற கலைகளில் குணாதிசயங்கள். புனர்பூசத்தின் தாக்கம் ஒருவரை ஆன்மீக நாட்டம் கொண்டவராகவும் புத்திசாலியாகவும் முயற்சியுடன் செயல்பட வைக்கும். எதிர்மறை தாக்கம். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படவும் உறவுகளில் அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கவும் வாய்ப்புள்ளது. புனர்பூசம் 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி செவ்வாய். புனர்பூசம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். புனர்பூசம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி புதன். புனர்பூசம் 4ஆம் பாதம். குரு, ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சந்திரன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த வழிபட வேண்டியவை. தெய்வம் ரேராமபிரான் வெங்கடேச பெருமாள். அணிய வேண்டிய நவரத்தினம் கனப்புஷ்பராகம். வழிபட வேண்டிய தலம் ஆலங்குடி, திரு. சுக்கிரன் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். வாழ்க்கையின் சுகபோகங்களை உல்லாசமாக அனுபவிப்பவர். உங்கள் இனத்தவருக்கு பிரியமானவர். பிறரால் மதிக்கப்படுவீர்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாத இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன். சுக்கிரன் புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். உழைப்புதான் வெற்றி தரும் என்பதை நம்ப மாட்டீர்கள். அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களும் புதிர்களும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அந்த நிமிஷம் வாழ்வீர்கள். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். கனமில்லாதவர்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் துணிச்சல்காரர் என்று சொல்லலாம். இதனால் உங்கள் வாழ்க்கை ஆர்வம் நிறைந்ததாகவும் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாததாகவும் இருக்கும். சுக்கிரன் புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சிறந்த பட்டப்படிப்பும் உயர்ந்த செல்வமும் பெறுவீர்கள். அரசாங்க நிறுவனத்தில் உத்தியோகம் பார்ப்பீர்கள். ஆனால் ஓரிடத்தில் திருப்தி இருக்காமல் அடிக்கடி வேலை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். மெக்கானிக்கல் பொறியாளராக வெற்றி. புதன் பார்வை இருந்தால் சிறந்த நிர்வாகியாக இருப்பீர்கள். குருவின் பார்வை உங்களை சிறந்த கல்லூரி ஆசிரியராக்கும். சுக்கிரன் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். வாழ்க்கையின் எல்லாவிதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை சொர்க்க லோக வாழ்க்கையாக அமையும். உங்கள் குழந்தைகளே பெரிய சொத்து. புதனோ குருவோ பார்த்தால் இந்த நன்மைகள் இரட்டிப்பாகும். தர்ம தார்மீக செயல்களில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரும் மற்ற சுகங்களை அனுபவிக்க உங்களிடம் நேரம் இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் சனி. புனர்பூசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சனி இருக்கும் போது சில பொதுவான பலன்கள் உள்ளன. இந்த அமைப்பு ஒரு நபரின் வாழ்க்கையில் தாமதங்கள், தடைகள் மற்றும் பொறுப்புகளை அதிகரிக்கலாம். இருப்பினும் விடாமுயற்சி மற்றும் கடினம் இந்த தடைகளை கடந்து வெற்றி பெறலாம். சனி பகவான் ஒரு நபரை சோதிப்பார், ஆனால் அது அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவே செய்யும். புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு. சனி பகவான் பொதுவாக தாமதம், தடைகள் மற்றும் பொறுமையுடன் தொடர்புடையவர். முதல் பாதம் மிதுன ராசியில் உள்ளது. இது பொதுவான ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மற்றும் அம்சங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களின் 4 பாத பரிகாரங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் பரிகாரம். விருத்தாசலம் மணவாள நல்லூரில் வீற்றிருக்கும் கொளஞ்சியப்பரை உத்திர நட்சத்திர நாளில் வணங்குவது நல்லது.
புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் பரிகாரம். திருத்தணி செய்ய முருகப்பெருமானை நாளில் வணங்குதல் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் பரிகாரம். மதுரை ஸ்ரீநாதர் மீனாட்சி அம்மையை புதன்கிழமையில் வழிபாடு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் பரிகாரம். கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகையை திங்கட்கிழமையில் சென்று வழிபட்டு வந்தால் நல்ல பலன். திசை பலன்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும். குரு திசை மொத்தம் 16 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு குரு திசை எத்தனை ஆண்டுகள் நடைபெறும் என்பதனை அறியலாம். குரு பலம் பெற்று அமைந்து பிறக்கும் போது குரு திசை வறுமையானால் கல்வியில் நல்ல மேலோர் பெரியோர்களை மதிக்கும் பண்பு, எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல், குடும்பத்தில் சுபிட்சமான நாடாகும். இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் 19 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்களில் சொந்த தொழில் செய்யும் யோகம், பூமி மனை வாங்கும் யோகம், செய்யும் தொழிலில் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் மேன்மையடையும் வாய்ப்பு போன்றவை உண்டாகும். மூன்றாவது திசையாக வரும் புதன் திசை மொத்தம் 17 வருடங்கள் இத்திசை காலங்களில் சற்று நன்மை தீமை கலந்த பலன்களை பெற முடியும். நான்காவதாக வரும் கேது திசை 7 வருடம் பெறும். இத்திசை காலங்களில் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு, சமூக நல சேவைகளில் நாட்டம் கொடுக்கும். என்றாலும் ஆரோக்கிய ரீதியாகவும் சில பிரச்சனைகள் உண்டாகும். ஐந்தாவதாக வரும் சுக்கிர திசை 20 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்கள் வாழ்வில் பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு. சனி புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். சனிக்கு சிறந்த இடமாகாது ஸ்பெகுலேஷன், இதர ஆசைகளிலும் பணத்தை விரயம் செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மோட்டார் ஊர்திகள் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கும். குற்றவாளிகள், சமூக விரோதிகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். வீண் செலவும் கேளிக்கை ஆடம்பரங்களும் நாளை ஆக்கிவிடும். உங்கள் வழியை திருத்திக் கொள்ளாவிட்டால். சனி புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். உங்கள் தொழிலில் ஓரளவு நல்ல பதவியில் இருப்பீர்கள். லேவாதேவி தொழிலோ அல்லது இரும்பு உலோகத் தொழில், கட்டிட சம்பந்தமான வேலையோ உங்கள் துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கும். சனி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சிறந்த கெமிக்கல் அல்லது மெக்கானிக்கல் பொறியாளர் ஆவீர்கள். நீங்கள் சிறந்த உழைப்பாளி, ஊக்கமுள்ளவர், மிகுந்த உயர்வீர்கள். உங்களிடம் பலர் வேலை பார்ப்பார்கள். சனி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். முக அமைப்பு நளினமாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருப்பீர்கள். குழந்தை பருவம் முதலே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தாயாரிடம் மிகுந்த அன்பு கொண்டவர். அவர் பாசம், பரிவு, அன்புக்காக இயங்குகிறவர். மிகுந்த கோபக்காரர். சின்னஞ்சிறிய கூட உங்கள் கோபத்தை தூண்டிவிடும். இதுபோன்று மேலும் சுக்கிரன் மற்றும் சனி பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.pssrf.org
உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.pssrf.org in பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.pssrf.org இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல் சுக்கிரன் 589, 616, 643, 670. சனி 697, 724, 751, 778 பயன்படுத்தி அறியலாம்.